சென்ற வீடியோவில் கோன் அப்படின்னா என்ன அப்படிங்கிற பற்றி பார்த்தோம். சென் புத்திசத்தினுடைய ஒரு கான்செப்ட் தான் கோன், மாற்றி யோசி, லேட்ரல் திங்கிங் அப்படின்னு சொல்லக்கூடியது தான். கன்வென்ஷனல் திங்கிங்கை விட்டு ஒரு விஷயத்தை மாற்றி யோசித்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அதோடைய தத்துவம். இன்றைக்கி அதில் எந்தெந்த ஏரியாலலாம் இந்த கோணை வந்து நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது ப்ராப்ளம் சால்விங் அண்ட் இன்னோவேஷன். ப்ராப்ளம் சால்விங்னா ஒரு பிரச்சனையை தீர்த்து வைத்தல், இன்னோவேஷன்னா புதுமை. உதாரணத்திற்கு ஒரு வணிக நிறுவனத்தில் எடுத்துக்கிட்டோம்னா வழக்கமாக நம்ம வந்து செய்யக்கூடிய காட்டிலும், அதாவது கன்வென்ஷனல் திங்கிங் சொல்லக்கூடிய நேரடியாக நம்ம திங்க் பண்ணக்கூடியது, இது பக்கவாட்டு திங்கிங் சொல்கிறோம், லேட்ரல் திங்கிங். சில விஷயங்களை நம்ம வந்து ஏன் இப்படி செய்யக்கூடாதுன்னு ஒரு கேள்வி எழுப்பினாலே நமக்கு வந்து வெற்றி கிடைக்கும், ஒரு புதுமை கிடைக்கும். அப்போ தான் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். கஸ்டமர்ஸ் தேடிக்கு இருக்கக்கூடிய ஒரு பொருளை நம்மளால் தர முடியும். உதாரணத்துக்கு ஒரு டெக்னாலஜி வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்குது. அந்த டெக்னாலஜிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட் நம்ம கண்கூட பார்த்துக்கிட்டே இருக்கோம். நேற்று இருக்கிறது இன்றைக்கி இல்லை, இன்றைக்கி இருக்கிறது நாளைக்கு இருக்காது. அப்போ அதை எப்படி நம்ம பயன்படுத்தி நம்ம பொருளில் சேர்க்கணும்னு நம்ம நினச்சா தான் நம்ம ஒரு பிஸ்னஸில் ஈஸியாக வெற்றி பெற முடியும். ரெண்டாவது இன் எஜுகேஷன். அப்ளிகேஷன் வந்து ஒரு எஜுகேஷனில், அதாவது கல்வி நிறுவனத்தில் எப்படி இது பண்ணுறது. அப்போ கிரிட்டிக்கல் திங்கிங். கிரிட்டிக்கல் திங்கிங் அப்படிங்கிறது ஒரு ஆசிரியர் ஒரு கிளாஸ் ரூமில் சாதாரணமாக மாணவர்களை நடத்தாமல் அவங்களை என்ன செய்கிறது, அவனுடைய டெக்ஸ்ட் புக்கை தாண்டி யோசிக்க வைக்கிறது. ஸ்டூடெண்ட்ஸை ஒரு சவால் நிறைந்த ஒரு திங்கிங்கு கூட்டிகிட்டு போகிறது. சும்மா நம்ம வந்து பாடத்தை நடத்துகிறோம், எனக்கு புக்கில் அதில் இருக்குது, அதை நடத்துகிறத காட்டிலும் வேறு ஒரு ரூபத்தில் அவன் திங்க் பண்ணும் பொழுது தான் அந்த மாணவன் உண்மையிலே அவனுடைய திறமையை காமிக்க முடியும். இல்லை ஒரு குறிப்பிட்ட கான்செப்டில் இன்னும் எக்ஸ்ட்ராவாக அவனால் புரிந்து கொள்ள முடியும். உனக்கு என்ன தெரியும், ஆனால் அதான் பொதுவாக சொல்கிறோம் இல்லையா, தியரிக்கும் ப்ராக்டிக்கலுக்கும் வித்தியாசம் இருக்குங்கிறத, அது இந்த மாதிரி முறையை ஆசிரியர்கள் கையாண்டால் வெற்றிகரமாக மாணவர்கள் வருவார்கள். அப்போ இதில் என்ன வரும்னு கேட்டிங்கன்னா, ஒரு க்ரியேட்டிவிட்டி டெவலப்மெண்ட் வரும், ஒரு புதுமையான ஒரு முன்னேற்றம் வந்து கிடைக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன செய்வாங்க, அதான் ஓப்பன் கொஸ்டின் கொடுக்கணும். ஓப்பன் எண்டட், க்ளோஸ்ட் எண்டட். க்ளோஸ்ட் எண்டட்ங்கிறது அதுலேயே ஆன்சர் இருக்கும், இந்த 2ல் ஒன்று சொல்லு, இல்லை 4ல் ஒன்று சொல்லுங்கிறது. ஓப்பன் எண்டட்ங்கிறது நீ திங்க் பண்ணி சொல்லு. இப்போ மாணவர்களை திங்க் பண்ண விடுறது, இது எஜுகேஷனில். மூன்றாவது லீடர்ஷிப் அண்ட் ஸ்ட்ராட்டஜி. லீடர்ஷிப் அண்ட் ஸ்ட்ராட்டஜியை பொறுத்தவரைக்கும் எப்பயுமே வந்து ஒரு தலைமை பண்பில் தலைமையில் இருக்கக்கூடியவங்களுக்கு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு திறமை வேணும். அந்த முடிவெடுக்க திறமை வந்து யூஸ்வலாக நம்ம வழக்கமான ஒரு முடிவுகளை எடுக்காமல் ஒரு லேட்ரல் திங்கிங், பக்கவாட்டு சிந்தனைன்னு நம்ம சொல்கிறத வேறு விதமாக திங்க் பண்ணி ஒரு முடிவு எடுத்தால் நம்ம ஒரு பிரச்சனையை புது ஆங்கிளில் பார்க்கும் பொழுது விடை வேறு கிடைக்கலாம். இது ஒரு லீடர் வந்து செய்யணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு கேள்வி எழுப்பணும், உண்மையாக இந்த பிரச்சனை இல்லைன்னு என்ன செய்யுது அப்படின்னு. கேள்வி வித்தியாசமான கேள்வி தான், ஆனால் என்ன செய்யணும், நம்ம வந்து அதை ஆராயும் பொழுது தான் நமக்கு கிடைக்கும். உதாரணத்துக்கு டீம் பில்டிங். இந்த டீம் பில்டிங்கில் வழக்கமான ஒரு கொஸ்டினையே கேட்டுக்கிட்டே இருக்கிறதை காட்டிலும் வேறு விதமான, அதாவது பக்கவாட்டு சிந்தனையை தூண்டக்கூடிய கேள்விகளை கேட்டோம்னா அந்த டீமில் இருக்கிறவங்க அவங்களுடைய குரல்கள் வெவ்வேறு சிந்தனைக்கு ஏற்ற மாதிரி வரும். இப்போ ருட்டீன் கொஸ்டினை நம்ம அவாய்ட் பண்ணலாம். நாலாவது பர்சனல் க்ரோத். ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய க்ரோத் எப்படி இருக்கும். அப்போ ஒரு கோன் யார் யாரெல்லாம் பயன்படுத்துகிறானோ
அவனால் என்ன செய்ய முடியுங்கன்னா செல்ஃப் டிஸ்கவரி. அவனை ஆராய்ஞ்சிக்கலாம். என்னோட ப்ளஸ் என்ன, என்ன மைனஸ் என்ன, என்னுடைய உள்ளே இருக்கக்கூடிய இன்னர் பீஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு அமைதியை நான் எப்படி கொண்டு வர்றது, நான் இன்னும் எப்படி வாழ்க்கையில் ஆனந்தமாக இருக்கிறது அப்படிங்கிறது மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்னு சொல்கிறது பர்சனல் க்ரோத்தில். ரெண்டாவது ரெசிலன்ஸ். நம்ம புதுமைக்கு நோக்கி நம்ம போனோம். ஒரு அன்சர்டனிட்டி இருக்கும், வாழ்க்கைனாலே அன்சர்டனிட்டி தான். அதை தெளிவாக புரிந்து கொண்டு எப்படி இது பண்ணுறது, அது பர்சனல் க்ரோத்துக்கு நம்ம போகிறோம். அஞ்சாவது ஆர்ட் அண்ட் லிட்ரேச்சர். இந்த ஆர்ட் அண்ட் லிட்ரேச்சரில் அதை எழுதக்கூடியதாக இருக்கலாம், அவ்வளோ சினிமா படமாக இருக்கலாம், எல்லாமே ஆர்ட்டில் நிறைய விஷயங்கள் இருக்குது. க்ரியேட்டிவ் எக்ஸ்ப்ரெஷன். அதில் நடிக்கக்கூடிய நடிகர்களாக இருக்கட்டும், இல்லை ஒரு மாடர்ன் ஆர்ட்லாம் சொல்கிறோம் இல்லையா, ஒரு டிராயிங்கில் ஒரு புதுமையை பூத்துறது, இல்லை எழுத்தில் ஒரு புதுமையை பூத்துறது. ஒரு படம் இருக்குது, வழக்கமான படம் எடுத்தோம்னா ஒரு நாள் மூட்டை கட்டி போயிடும். ஆனால் வித்தியாசமான படங்கள் பேசப்படுகிறது. இப்போ எப்படி ட்ரெடிஷ்னலாக இருக்கிறத காட்டிலும் நம்ம வித்தியாசமாக இருக்கிறது. அப்போ அந்த மாதிரி படம் எடுக்கும்பொழுது என்ன செய்ய முடியல, படம் இல்லை, புஸ்தகமாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம், அது பேசப்படும். க்ரியேட்டிவ் எக்ஸ்ப்ரெஷன் இருக்கணும். இன்னொன்று இன்டர்பிரிட்டேஷன். ஒரு இன்டர்பிரிட்டேஷனுங்கிறது அது எப்படி புரிந்து கொள்கிறது, எப்படி நம்ம ஒரு விஷயம் இருக்குது, ஒரு டேட்டா இருக்குது, அந்த டேட்டாவை நம்ம என்ன செய்யலாம், வித்தியாசமாக நம்ம அதை பயன்படுத்தலாம், வித்தியாசமான ஆங்கிளில் நம்ம திங்க் பண்ணலாம். இதுதான் இன்டர்பிரிட்டேஷன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது. தென் ஆறாவது கடைசியாக கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன். இதில் கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன்னா என்ன? உதாரணத்திற்கு கான்ஃப்ளிக்ட்னாவே ஒரு தகராறு, இல்லை ஒரு பிரச்சனை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ அதில் நெகோசியேட் பண்ணுவாங்க. நெகோசியேஷனுங்கிறது ரெண்டு பேத்துக்கும், நீ இதை வச்சுக்கப்பா, நீ இதை வைப்பா, முடிப்பா, பிரச்சனையை முடிப்பா அப்படின்னு சொல்லி சிலர் விட்டு கொடுக்குறது, ஒன்று விட்டு கொடுப்பேன், அவன் விட்டு கொடுப்பேன், இந்த மாதிரி போகிறது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு யூஷுவல் ப்ரொசீஜரோடு நடக்கும். ஏன் அப்படி நடக்கணும்? வித்தியாசமாக நம்ம பண்ணலாமே, ருட்டீனாக இருக்கிறத நம்ம பண்ணணுமா, அப்படித்தான் ஒரு முடிவு எடுக்கணுமா அப்படின்னு இல்லாமல் மாற்றி யோசிக்கிறது, மாற்றி அதை நினைக்கிறது, காம்ப்ரமைஸ் பண்ணுறது, அந்த பிரச்சனையே மறுபடியும் ரீஃப்ரேம் பண்ணுறது. அந்த பிரச்சனையை அப்படியே நோக்காமல் அது வேற ஒரு ஆங்கிளில் எழுதி பார்க்கும்போது ஈஸியாக நமக்கு ஆன்சர் கிடைக்கலாம். ஒரு பக்கவாட்டு சிந்தனை மூலமாக நிறைய இண்டிவிஜுவலாக இருக்கலாம் அல்லது நிறுவனமாக இருக்கலாம், நல்ல நல்ல சொல்யூஷன்ஸ், ஒரு பிரச்சனைக்கு முடிவுகள், நல்ல முடிவுகள் எடுக்கலாம், இல்லை ஒரு புதுமையை நமக்கு கிடைக்கலாம். இன்னும் சொன்னோம்னா நமக்கு ஒரு நம்பிக்கையை ஊட்ட முடியும். இதுதான் இந்த கோணம் நம்ம அப்ளை பண்ணக்கூடிய விதங்கள். நன்றி.